காம்ப்ளிகேட்டடா இருக்கு. இப்ப எப்படி கத்துக்கிட்டு மேல போறது? படிக்காம தான் நானும் வந்து அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு எப்படி லைன் பண்ணி மேல போறதுன்றது ரொம்ப பயமாவும் இருக்கு. ரொம்ப லேட்டா நான் பிக்கப் ஆகணும்னு ரொம்ப இதா இருக்கு. அதுக்கு என்ன ஒரு சொல்யூஷனா இருக்கும்? நீங்களும் அந்த மாரி வந்திருக்கீங்க. நீங்க ஒரு ஓகே, ஓகே. தேங்க்ஸ். புரிஞ்சுச்சு. ஆ இது அட்வைஸ்லாம் இல்லங்க. ஐல் ஜஸ்ட் ஷேர் மை பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆ மேல் ஆர் ஃபீமேல் 2 பேருக்குமே எனக்கு தெரிஞ்ச ஒரு காமனா இருக்கிற விஷயம் வந்து தேர் இஸ் காம்படிஷன் எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. ஓகே. ஒரு பர்சனல் இண்டிவிஜுவலா நீங்க இருக்கும்போது வென் யூ சே 2 இயர்ஸ் நீங்க ஒரு இடத்துல வொர்க் பண்ணிட்டு அந்த எம்டி ஸ்டாப்ஸ் எவ்வளோ கட் ஆகுதுன்னு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஐ வுட் டெஃபினெட்லி சே அது உங்க மிஸ்டேக். யார் மிஸ்டேக்கா இருந்தாலும் மூவிங் ஃபார்வர்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, யாருமே கைப்பிடிச்சு சொல்லி தர மாட்டாங்க. ஐ திங்க் சோ. ஈவன் இந்த ஃபிலிம் ஷூட் போனீங்கன்னா, தே மைட் டேக் யுவர் அட்டெண்டன்ஸ் அண்ட் தே மைட் சீ இஃப் யூ ஆர் கமிங் ஆர் நாட். வெதர் யூ ஆர் லேர்னிங் ஆர் நாட் நீங்க தான் அதை அசஸ் பண்ணணும். அது ஒண்ணு. நெக்ஸ்ட் ப்ரோஆக்டிவா இருங்க. ப்ரோஆக்டிவா இருங்க. I've also told this in another place, which I also last 1 year தான் நானும் அதை ப்ராக்டிஸ் பண்றேன். டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ணாதான் உங்க மைண்டும் கிளியரா இருக்கும். கிரியேட்டிவா உங்களால யோசிக்கவும் முடியும். ஃபிட்டா இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு எப்பயாச்சும் தான் வேலை வரும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது நம்ம அந்த டேக்கு வந்து டெய்லி ரெடி ஆகணும். இது வந்து திஸ் இஸ் அபார்ட் ஃப்ரம் சினிமாட்டோகிராஃபி தட் ஐம் டாக்கிங். ஐ ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் திஸ். ஒரு வருஷம் இந்த ப்ராஜெக்ட்டுமே இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ நான் சொல்லுறது என்னன்னா, ஸ்ட்ராங் மைண்ட் இருக்கணும்னா ஸ்ட்ராங் பாடி இருக்கணும். வாக்கிங் ஆர் ரன்னிங் வாட் எவர். அந்த ஒரு நாள் நம்மளுக்கு ஒரு ஷூட் வரும். அந்த ஒரு நாள் ஷூட்ல லைஃப் சேஞ்ச் ஆகும்னா டெய்லி நீங்க அதுக்கு தண்ணி ஊற்றி அது மரமா ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். உங்களோட மைண்டை நல்லா பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட். செகண்ட் திங், யாருமே நம்மளுக்கு சொல்லித் தர மாட்டாங்க. நீங்க தான் முன்னாடி போயிட்டு அவங்க என்ன போடுறாங்க, என்ன லென்ஸ் அது, என்ன என்ன என்டி போடுறாங்கன்னு கேட்கணும். நீங்க 4 வாட்டி கேட்டீங்கன்னா அவங்க பதில் சொல்லாம இருக்க மாட்டாங்க. நீங்க கேட்டா அவங்களுக்கு கோவம் வந்தா கூட பரவாயில்ல, திட்டு வாங்கிக்கோங்க, கேளுங்க. யாருமே தானா வந்து சொல்லித் தர மாட்டாங்க. அண்ட் வென் யூ அசிஸ்ட் ஆக்சுவலி நீங்க இன்னும் ப்ரோஆக்டிவா இருந்திருக்கணும். அதனால பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இதுக்கு மேல எல்லாமே வந்து ஸ்டபனா இருந்து எனக்கு கத்துக்கணும். இது கத்துக்கிட்டாதான் இன்னைக்கு நைட் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா நான் தூங்குவேன் அண்ட் டே எண்ட்ஸ் கிளியர்லி அப்படின்னு இருந்துட்டு நீங்க தான் அவங்களை மோட்டிவேட் பண்ணிக்கணும். ஒர்க் அவுட் இஸ் இம்பார்ட்டன்ட், வாட் டு ஈட் இஸ் இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே வந்து ஃபார் ஆர்டிஸ்ட் லைக் அஸ், கிரியேட்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க தான் அது பண்ணணும். அண்ட் கம்பேரே பண்ணாதீங்க. இப்போ ஐ ஆல்சோ ஸ்டார்டட் அட் 25. கம்பேர் பண்ணவே முடியாது. எல்லா ஜேர்னியும் டிஃப்ரெண்ட் தான். ஃபைனலி நீங்கள் என்ன கிரியேட் பண்ணுறீங்க தான். யூ கான்ட் கம்பேர் ஏஜ், யூ கான்ட் கம்பேர் ஜெண்டர் ஹியர். நான் சார் சொன்ன மாதிரி ஐ வுட் டெஃபினெட்லி நாட் வாண்ட் டு பி கால்ட் அஸ் எ ஃபீமேல் டெக்னீஷியன் ஆர் மேல்